இயக்குனர் பார்வையில் பராசக்தி. 1959க்கு மேல் தமிழ் மாணவர்கள் இந்த மொழி போராட்டத்திற்காக, இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்காக உயிர் தியாகம் செய்த நிகழ்ச்சிகளை அப்படியே அற்புதமாக இன்றைய காலகட்ட மாணவர்களுக்கு படம் பிடித்து காட்டியுள்ளார்கள் இயக்குனர் சுதா கொங்காராவ் அவர்கள். இன்றைய சூழ்நிலையில் இப்படி ஒரு கதையை எடுத்து அனல் பறக்கும் வசனங்களை எழுதிய அந்த இயக்குனரை தைரியத்தை பாராட்ட வேண்டும். இது நடித்துள்ள அத்தனை நடிகர்களுமே அற்புதமாக நடித்திருக்கிறார்கள். சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா, ஸ்ரீலீலா அற்புதமான நடிப்புன்னு சொல்றதை விட இவர்கள் அந்த கதாபாத்திரங்களாகவே மாறியிருக்கிறார்கள். இப்போ நம்ம இந்த படம் பார்க்கையில் நம்மளை 1959, 60, 65 அந்த வருடங்களுக்கு நம்மை இழுத்து சென்று விடுகிறது. அந்த அளவுக்கு அற்புதமான அவர்களுடைய நடிப்பு. அதற்கு ஏற்றால் போல் ஆர்ட் டைரக்ஷன். படத்தொகுப்பாளர் சதி சூர்யாவும் அருமையாக பண்ணியிருக்காரு. கேமராமேன் ரவி கே சந்திரன் அருமையான ஒளிப்பதிவு. 1960 நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை அழகாக அற்புதமாக படம் பிடித்து காமித்திருக்கிறார்கள். சிவகார்த்திகேயனுடைய நடிப்பு அற்புதத்திலும் அற்புதம். இவ்வளவு குறுகிய காலத்தில் இப்படி ஒரு படத்தில் நடித்து தன்னை நடிப்பின் உச்சத்திற்கே கொண்டு சென்று விட்டார். தமிழக மக்கள் அனைவரும் மனதிலும் இடம் பிடித்து விட்டார் என்று எண்ண தோன்றுகிறது. ரவிமோகன் அவர்கள் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் அவரை இந்த மாதிரி ஒரு நடிப்பை நம்ம பார்த்ததில்லை. எத்தனையோ படங்களில் காமெடி, லவ், அப்படி ஃபைட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் அவருடைய நடிப்பே வேறுபட்டதாக இருக்குது. அதர்வாவுடைய நடிப்பு மிகவும் அற்புதம். கொஞ்சம் சீனில் வந்தால் கூட அவருடைய திறமையை அற்புதமாக காமிச்சிருக்காரு. அதே மாதிரி ஹீரோயினியாக நடித்தவர்கள் ஸ்ரீலீலாவதி எல்லாருமே அற்புதமான நடிப்பு. இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் இப்படத்திற்கு மேலும் மெருகூட்டும் விதமாக அத்தனை பாடல்களையும் அற்புதமாக இசையமைத்து கொடுத்திருக்கிறார்கள். படம் பார்க்கும்போது அந்த படம் பார்க்குறதே தெரியல. இன்னொரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஓடாதா அப்படிங்கிற ஒரு நினைப்பை நமக்கு உருவாக்குது. அதே போல் இடைவேளையிலும் சரி, படம் முடியும் போதும் சரி, கிளைமாக்ஸ் அருமையான காட்சி. இதில் ஏகப்பட்ட வசனங்கள், நல்ல நல்ல வசனங்கள்லாம் கட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இருந்திருந்தால் இன்னும் இப்படம் சிறப்பாக அமைந்திருக்கும். எப்படி இருந்தாலும் சொல்வதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். கட் பண்ணி இருந்தால் கூட அதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்ளும் அளவிற்கு இப்படம் இருக்கிறது. அதுவரைக்கும் இயக்குனருக்கும் படத்தை தொகுப்பாளருக்கும் வாழ்த்துக்கள். இது போன்ற படங்கள் நிறைய வரணும். அப்போ தான் தமிழ் மொழியை பற்றியும், தமிழ் கலாச்சாரத்தை பற்றியும், தமிழர்களின் வீரத்தை பற்றியும் இன்றைய உள்ள இந்த இளைஞர்கள் தெரிந்து கொள்வார்கள். ஏன்னா இன்றைக்கு உள்ள இளைஞர்களுடைய மனநிலை வேறு மாதிரி இருக்குது. அது அவருடைய வளர்ச்சியையும், தமிழ்நாட்டின் வளர்ச்சியுமே அதை வேறு மாதிரி கொண்டு சேர்த்துரும். அதிலிருந்து அவங்க மாறணும் அப்படின்னோம்னா இது போன்ற ஒரு நல்ல கருத்துள்ள படங்கள் தமிழ் திரைக்கு அடிக்கடி வரணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயனுக்காகட்டும், ரவிமோகனுக்காகட்டும், அதர்வாவாகட்டும் அனைவருக்குமே ஒரு மைல்கல்லாக நிச்சயமாக அமையும். மொத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் இப்படம் தமிழ் சினிமாவின் ஒரு மைல்கல். தமிழர்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான படைப்பு. வாழ்த்துக்கள். நன்றி. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.